இன்னைக்கு புதுசா ஏதோ அழகா இருந்த மாதிரி இருக்கு. ஐயோ, என் அழகை பார்த்து எனக்கே கண்ணு பட்டுரும் போல. உலக அழகி நான் தான். அச்சோ, இவர் எப்போ வந்தாரு? ஐயோ, நம்ம பேசினதை கேட்டுப்பாரோ? என்ன செஞ்சு வச்சு சொல்ல மாதிரி நிற்கிறாரு? பார்த்துட்டு இருப்பீங்க. டைம் ஆகுது. நீங்க கல்யாணத்துக்கு போறீங்களா இல்லையா? நான் கல்யாணத்துக்கு போறேன் தான். ஆனா உன்னை இப்படி பார்க்கும்போது என்னால போக முடியல. ஏய் பொண்டாட்டி, இந்த ட்ரெஸ்ல நீ செம்மையா இருக்கடி. ஏய் அம்மு, இங்க பாரு, கல்யாணத்துல போயிட்டு அங்க இங்கன்னு சுத்திட்டு இருக்க கூடாது, சேஃபா இருக்கணும். அப்புறம் யாழினி கூடவே இரு. அதுக்கப்புறம் ரிசப்ஷன்ல கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஜித்தன் கூடவே கிளம்பி வந்துரு. நீ கிளம்புனதுக்கு அப்புறமா தான் நான் அங்கிருந்து வருவேன், சரியா? சரி சரி, அதெல்லாம் நான் சேஃபா இருந்துப்பேன். ஓகே, அப்போ கிளம்பு. என்ன மேடம், போக விருப்பம் இல்லையா? அப்படியே இருக்கீங்க. வேற ஏதாவது வேணுமா என்ன? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போ கிளம்புங்க. ஆலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் வாழ்க பல்லாண்டு என்னோடு வாழ பிறந்தவளே. கல்யாணம் பண்ண மாதிரி ரொம்ப அழகா இருக்க. யாழுமா, லவ் பண்றவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் ஒரு வரம் பாத்தியா? கண்டிப்பா எல்லாருக்கும் அது கிடைக்கிறது இல்லைல்ல. வருஷமா ஏண்டி இப்படியெல்லாம் பேசுற? உன்னோட லைஃப்லயும் உன்னை நல்லா வச்சு பார்த்துக்க மாதிரி ஒரு பையன் கண்டிப்பா வருவான். ஏன் லைஃபை விடு ஆளுமா. அப்புறம் மேடம்க்கு மூஞ்சில கல்யாண கலையெல்லாம் தெரியுது, நகுலன்னா என்ன வரவே இல்லை? அது அவங்க பிஸ்னஸ் விஷயமா தான் அலைஞ்சிட்டே இருக்காங்க வருஷமா. ஈவினிங் வரதா சொல்லியிருக்காங்க. பாருடா. ஏய் வருஷமா, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? ஒன்றும் இல்லை, எத்தனை வேணாலும் நீ கேளு. உன் மனசில் யாராவது இருக்காங்களா? ஷாலுமா, நான் உன்கிட்ட எப்படி சொல்கிறது? எனக்கு மேரேஜே ஆகிடுச்சு. ஆனால் அந்த வாழ்க்கை 1 இயருக்கு தாண்டி. உன்கிட்ட சொன்னா நீ இப்போ என்ன ரொம்ப திட்டுவேன். என் மனசில் யாரும் இருக்கா? என் மனசில் யாரும் இல்லை. வருஷமா, காதலில் சொல்லி தோற்றவங்கள விட சொல்லாமல் தோற்றவங்க தான் அதிகம். கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு சொல்லுடா உன் காதல் அவகிட்ட சொல்லு, இல்லை அவன்கிட்ட சொல்லுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனாலும் அந்த காலேஜ் முடிகிற லாஸ்ட் நாள் கூட சொல்லிட மாட்டானா, இல்லை அவள் சொல்லிட மாட்டாளா அப்படின்னு தவிச்சிட்டு இருந்த காதல் நிறைய இருக்குடி. யாருமா, நீ காதலை பற்றி பேசும்போது எனக்கு மித்ரன் தான் ஞாபகம் வராரு. என் மனசில் மித்ரன் தான் இருக்காரு. ஆனால் அவர்கிட்ட என்னால் எப்படி சொல்ல முடியும்? காதலில் தோக்குறமோ ஜெயிக்கிறோமோ, ஆனால் கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணணும் வருஷமா. என்னதான் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு இன்னொருத்தவங்க கூட ஹாப்பியாக இருந்தாலுமே நம்ம மனசில் ஒரு ஆழத்தில் நம்மளோட காதல் இருந்துட்டு தாண்டி இருக்கும். கேட்குறதுக்கு சினிமா டைலாக் மாதிரி கூட இருக்கும், ஆனால் ரியாலிட்டியே அதுதான். ஏதோ சில காரணங்களுக்காக உன் மனசில் இருக்கிற காதலை அப்படியே புதைச்சிடாத வருஷமா. நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். போறாராம் 1 month. அது யாழினி நிஜமாவா? ஆமாடி வர்ஷி, ஆஃபீஸில் இன்னைக்கு பேசிகிட்டு இருந்தாங்க. கன்ஃபார்மாக உனக்கு தெரியுமா? ஆமாடி, டிக்கெட்லாம் போட்டுட்டாங்களே. 1 மாதம் பிஸ்னஸ் டூர். ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. நேற்றுக்கு கூட அவ்வளோ தூரம் காதல் பற்றி கேட்டார், எல்லாத்தையும் பற்றி விசாரித்தார். அப்போ கூட வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்லலை. எதுக்கு சொல்லணும்? அவரே சொல்லியிருக்காருல்ல, 1 வருஷத்துக்கு நீ என் பொண்டாட்டியாக இருக்கணும், அதுக்காக எப்பவும் நீ எனக்கு பொண்டாட்டியாக நடந்துக்க கூடாதுன்னு. எங்கே போகிற எங்கே வரனெல்லாம் கேட்கக்கூடாது, நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன்னு அன்னைக்கே சொன்னார்.
கண்டிப்பா அதெல்லாம் உண்மைதானே? அவர்கிட்ட கேட்குற தகுதியும் எனக்கு இல்லையே. ஏய் வர்ஷிக்குட்டி, என்னடி யோசிச்சுட்டு இருக்க? கிளம்பலாமா? ஆ ஆ ஓகே யாழினி, கிளம்புவோம். வீட்டுக்குள்ளே வந்தாலே ஏதோ தனியாக இருக்க மாதிரி இருக்கு. ஆனாலும் மித்ரன், இப்போல்லாம் உங்களை என்னால் ஒரு நிமிஷம் கூட பார்க்காம இருக்கவே முடியலை. ஒரு மாதம் பிஸ்னஸ் டூர் போகிறீங்க, என்னால் எப்படி உங்களை பார்க்காம இருக்க முடியும்? எங்கே படுத்திருக்காரு? கடன் வீட்டில் இருந்தே ஏர்போர்ட்டுக்கு தானே போனதா சொன்னாங்க. ஒருவேளை நம்மக்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்துப்பாரா? ரொம்ப தாண்டி ஆசை. உன்கிட்டலாம் வந்து சொல்கிறதுக்குன்னு வருவாரா என்ன? ஏய், எதுக்கடி இப்படி நெறிஞ்சிக்கிட்டே இருக்க? ஒழுங்கப்பாடு, தூக்கம் வருது. மித்ரன், சொல்லடி பொண்டாட்டி. நீங்கள் ஜப்பான் போகலையா? அதனால என்ன? நான் ஏர்போர்ட்டுக்குள்ள எப்படி போனனோ அதே மாதிரி என்னால் வெளியில் வர முடியாதா என்ன? அது எதுக்காக நீங்கள்? ஏய் பொண்டாட்டி, இப்போ உனக்கு என்னடி டவுட்டு? கேளு. அதில் எதுக்காக ஆஃபீஸில் எல்லார்கிட்டையும் அப்படி போய் சொல்லி வச்சுருக்கீங்க? ஏய் பொண்டாட்டி, எனக்கு கொஞ்ச நாள் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதனால தான். அதுக்காக எதுக்கு இந்த மாதிரி? நாம நாளைக்கு ஊருக்கு போகிறோம், அதுக்காக தான். ஊருக்கா? எந்த ஊருக்கு? என்னோட ஊருக்கு. எங்க அப்பா ஊரு, உங்க அம்மா ஊருக்கு போகிறோம். இல்லை, நான் வரமாட்டேன். அங்கே எனக்கு எங்கேயுமே போக வேணாம். ஏன், என்னாச்சு உனக்கு? இல்லை, என்னால் முடியாது. எனக்கு அங்கே யாருமே இல்லை. நான் எதுக்கு அங்கே வரணும்? ஏய் இங்க பார் மனசா, தேவையில்லாம பிடிவாதம் பிடிக்காத. நீ அங்க வந்துதான் ஆகணும். நான் ஏன் வரணும்? உங்கள் ஊருக்கு நீங்கள் போங்க, அதுக்கு எதுக்குண்ணா? ஏய் இங்க பாரு, எனக்கு கல்யாணத்துக்கு தாத்தா பொண்ணு பார்த்துருக்காங்க. என்னது? பொண்ணு பார்த்துருக்காங்களா? அது பொண்ணு பார்த்துருக்காங்கன்னா போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏய் புரியாம பேசாதடி. இப்போ நீ எனக்கு லீகலா பொண்டாட்டி, உனக்கு அது தெரியுமா தெரியாதா? ஹலோ மித்ரன், நான் லீகலாக பொண்டாட்டியாக இருந்தாலுமே நீங்கள் இன்னொரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டினா நான் ஒன்றும் சண்டைக்கு வர போகிறதில்ல. எதுக்காக என்ன இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறீங்க? இவள என்ன பண்றது இப்போ? ஏய் மானசா, என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியா? எனக்கு ஒன்றும் யாரையும் புரிஞ்சுக்க வேணாம். மித்ரன், என்ன பண்ணுறீங்க? விளையாடாதீங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் ஊருக்கெல்லாம் என்னால் வர முடியாது. இங்க பாரு, நான் இவ்வளவு நாளா உன்கிட்ட ரொம்ப கொஞ்சிட்டு இருக்கேன், அதனாலதான் நீ ரொம்ப தலைக்கு மேல போற. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம். தாத்தா பாக்குற பொண்ணெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அதனாலதான். அதனால அதனால என்ன இப்போ? அதனால எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் சொல்லிட போறேன். லூசா நீங்க? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அவங்க உன் பொண்டாட்டிங்கன்னு கேட்பாங்க தானே? என் பொண்டாட்டிக்கு ரொம்பதான் அறிவு. அதனாலதான் உன்னை கூட்டிட்டு போயிட்டு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இவ தான் என் பொண்டாட்டின்னு நான் சொல்லிடுவேன். சொன்னதுக்கு அப்புறமா அவங்க என்னை தொல்லை பண்ணவே மாட்டாங்க. சரி, அப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம உடனே இங்க வந்துருவோம்ல? ஐயோ, அதெல்லாம் உடனே வந்துடலாமோ? அப்போ சரி, என்னைக்கு ஊருக்கு போறோம்? அப்புறமா என்னைக்கு ரிட்டர்ன்? நாளைக்கே ஊருக்கு போறோம். ஒரு 2 நாள் அங்க இருப்போம். 2 நாள் இருந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் வந்துடலாம். ஓகேவா? மறுபடி கொஸ்டின் கேட்டு என்ன கொல்லாத தாயே. சரி, அப்புறம் என்ன? ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா தான் தேவா அப்படின்றது அவங்க யாருக்குமே தெரியாமல் பார்த்துக்கணும். அதாவது நான் யாருன்னு அவங்க கிட்ட சொல்லக்கூடாது. என்ன மனசா, நீ புரிஞ்சுக்க மாட்டியா? அவங்களுக்கும் பொண்ணோட பேத்திய பார்க்கணும்னு ஆசை இருக்காதா என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு யாருமே வேணாம். சொந்தங்களுக்காக நான் ஏங்கும்போது எனக்கு யாருமே இல்லை. அதனால தான் இனியுமே யாரும் வேணாம். எனக்கு இந்த உலகத்திலேயே யாழினி, மிருதுலா 2 பேர் தான் இருக்காங்க. அவங்க 2 பேருமே எனக்கு போதும். அம்மு, அப்ப நான் உனக்கு வேணாமா? சொல்லுடி, நான் கூட உனக்கு வேணாமா? சரி, இப்படியே விடிகிற வரைக்கும் முழிச்சிருக்க போறோமா என்ன? வாடி போய் தூங்கலாம். நாளைக்கு காலையிலேயே நம்ம ஊருக்கு கிளம்புறோம், ரொம்ப யோசிக்காத.
அப்போது நீங்கள் இதை எல்லாத்தையுமே யோசிச்சு தான் ஜப்பான் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் மனசா, கொஞ்ச நாள் ஊரில் போய் மைண்ட் ரிலாக்ஸாக இருந்துட்டு வரணும். கொஞ்ச நாளா? நீங்கள் தான் 2 நாள் இருந்துட்டு வந்துடலான்னு சொன்னீங்க. ரொம்ப தெளிவு தான் என் பொண்டாட்டி. ஆனால் வந்துடுவோம். ஒருவேளை ஒரு 1 வீக் டைம் ஆயிடுச்சுன்னா. ஐயோ, இவகிட்ட சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குடா, முடியல என்னால. ரொம்ப பயமாக இருக்கு. ஏய் பொண்டாட்டி, பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல. தாத்தா. சொல்லு பேராண்டி, நீ வருவேன்னு நான் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனா இப்படி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வருவேன்னு நினைக்கல. தாத்தா, இவ பேரு மானசவர்ஷினி. இவ என்னோட ஒய்ஃப். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். லீகலி இப்போ இவ என்னோட மனைவி. எப்படியும் தாத்தா இப்போ கோவத்தில் கத்துவாரு. ஆனா என்ன பிரச்சனை வந்தாலும் யாருக்காகவும் மானசாவை நாம விட்டு கொடுத்துடவே கூடாது. ஏங்க, எனக்கு பயமாக இருக்கு. அம்மு, நீ ஒரு வார்த்தை கூட பேச வேணாம், எல்லாம் நான் பார்த்துப்பேன். கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி உனக்கு குடும்பம் அப்படின்னு ஒன்று இருக்கிறது ஞாபகம் இல்லையா? எனக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன், அதனால தான் பண்ணிக்கிட்டேன். ஓ, அப்படி என்ன? தாத்தா பாட்டியையும் ஏன் அம்மாவையும் கூட மறந்துட்டு அவசர கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அதான். ஆதி, ஏங்க வந்தவங்கள இப்படி வாசல்லே நிற்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க. வாங்க உள்ள கூட்டிட்டு போகலாம். வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறதா? பேரன் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். அதுவும் வீட்டுல இருக்கிறவங்க யாரையும் மதிக்காம கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். அப்போ அவனை அப்படியே கூட்டிட்டு போய் உள்ள உட்கார வைக்க முடியுமா என்ன? தாத்தா, இப்போ நீங்க என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? மித்ரா. ஏன் மாமா, என்னாச்சு? என்ன ஆச்சா? போய் ஆரத்தி எடுத்துட்டு வா. உன் பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான். ஆரத்தி எடுக்கிறத விட்டுட்டு சமையல் கட்டுல என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? என்ன சொல்றீங்க மாமா? எவ்வளோ அழகா இருக்காங்க. இவங்கள பார்க்கும்போது நாம அம்மா மாதிரியே இருக்காங்களே. ஆதி, வாங்க 2 பேரும் உள்ள போய் பேசிக்கலாம். இந்த பொண்ணை நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்ட? எப்போன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான். சரி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்பதான் உனக்கு அவளை கூட்டிட்டு வந்து காட்டணும்னு தோணுச்சா என்ன? சரி, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ற, அவ கழுத்துல தாலிய காணும், நெத்தியில குங்குமத்தையும் காணும். கல்யாணமான பொண்ணுனா கழுத்துல தாலியும் நெத்தியில குங்குமமும் இதெல்லாம் வைக்கிறது சகஜமான ஒரு விஷயம் தானே? தாத்தா, எனக்கு அதுல எதுவும் நம்பிக்கை இல்லை. அது உங்களுக்கே தெரியும் தானே, நாங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், அவ்வளவுதான். இவ்வளவு பெரிய பணக்காரன் ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சாதாரணமா சொல்ற? தாத்தா, கல்யாணங்கிறது அவங்களுக்கு விருப்பப்பட்டது தானே. அது எப்படி அவங்களுக்கு விருப்பப்பட்டதா இருக்கும்? அந்த குடும்பத்துக்கும் சம்பந்தப்பட்டதுதான். இந்த குடும்பத்து ஆளுக வேண்டாமா, இல்ல அந்த பொண்ணோட குடும்பத்து ஆளுக வேண்டாமா? இப்படி ரகசிய கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறதுக்கு நீ என்ன ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பையனா? இவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் உனக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது 2 வீட்டு குடும்பமும் இருக்கணும்னு கூட தெரியாதா? தாத்தா, அவளுக்கு யாரும் கிடையாது, நான் மட்டும்தான். ஏங்க கொஞ்சம் சும்மா இருங்க. ரொம்ப அழகா இருக்கம்மா. உன் பேர் என்ன? என் பேரு மானசவர்ஷினி. ரொம்ப அழகான பேரு. புது மருமகளை கொஞ்சறதெல்லாம் இருக்கட்டும், அவங்களுக்கு நம்ம சம்பிரதாயம்லாம் தெரியுமா? அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். என்ன தாத்தா பெரிய சம்பிரதாயம்? அவ தான் கத்துக்க போறா, அதுக்கப்புறம் என்ன? அப்போ எந்த சம்பிரதாயமும் அவங்களுக்கு தெரியாது. சரி மித்ரா, அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் உன்னோட ரூம்ல தங்க வை. டேய் ஆதி, நீயும் உன் ரூமுக்கு போ, அப்புறமா பேசிக்கலாம். அம்மு, நீ அம்மா ரூமுக்கு போ, நான் அப்புறமா வரேன். சரிங்க. மானசவர்ஷினி, வாமா நம்ம ரூமில் போய் பேசிக்கலாம். ஐயோ, அழகு பிள்ளை, எவ்வளோ அழகா இருக்கா. ஃபர்ஸ்ட் உனக்கு தடவி போடணும். என்ன கங்கா, என்ன யோசனை? என்னங்க இப்படி ஆயிடுச்சு? என்ன எப்படி ஆயிடுச்சு? இல்லைங்க, நம்ம தான் ஆதிக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அவன் என்னடானா யாரோ எவரோன்னு தெரியாத ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறான். இப்போ என்னங்க பண்ணுறது? ஏங்க, நம்ம கஜேந்திரனை எப்படி சமாளிக்க போகிறோம்? அவன் ஏதோ பொண்ணு ஜாதகத்தை கொண்டு வான்னு சொன்னதுக்கே பொண்ணுக்கு கல்யாணமே முடிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கான்.
எப்படி சமாளிக்கிறது? அதோட அவன் நம்ம சூர்யாவோட ஃப்ரெண்டு. இங்க பாரு கங்கா, இனிமே இதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? அவன் தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான், அப்புறம் ரிஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிக்கிட்டானா. இனிமே நம்மளால என்ன பண்ண முடியும்? ஏன் உங்களுக்கு வருத்தமா இல்லையா? இதெல்லாம் எதிர்பார்த்தது தானே. என்னங்க சொல்கிறீங்க? அப்போ உங்களுக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியுமா? தெரியும் கங்கா. அன்னைக்கு நான் ஜோசியரை திருப்பி போய் பார்த்துட்டு வந்தேன் தெரியுமா? அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, என்னங்க நடந்துச்சு? அந்த கஜேந்திரன் தான் ஜோசியர்கிட்ட காசு கொடுத்து மிரட்டி இந்த கல்யாணத்துக்கு ஆதிமித்திரனுக்கும் மாலினிக்கும் ஜாதகம் பொருத்தம் இருக்கிற மாதிரி பேச வச்சிருக்கான். அப்படின்னா அவங்க ஜாதகம் பொருந்தலையாங்க? இல்ல கங்கா, அவங்க ஜாதகம் பொருந்தல. அது மட்டும் கிடையாது, ஆதியோட ஜாதகம் இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு பொண்ணு கூட தான் பொருந்தும். அந்த பொண்ணையும் அவனே தேடி கண்டுபிடிப்பான். நம்ம நினைச்ச மாதிரி அவன் கல்யாணம் நடக்காதுன்னு அன்னைக்கே சொன்னாரு. ஏங்க நீங்க இவ்வளவு நாளா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? நான் சொல்லியிருந்தா நீங்க 2 பேரும் டெய்லி அதை பத்தியே பேசி புலம்பிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ மட்டும் என்ன, அந்த பொண்ணு வந்துடுச்சு. என்ன ஒரு கல்ச்சரில் வளர்ந்துருக்கான்னு தெரில. கல்யாணத்துக்கு ஒரு கையெழுத்து போட்டுட்டா. ஆனால் கையெழுத்துனால ஒய்ஃபாக ஆயிட முடியுமா என்ன? ஏங்க அது மட்டும் இல்லை, ஒரு தாலி கட்டலை, அந்த பொண்ணுக்கு குங்குமம் வைக்கலை. இவ்வளவு ஏன், அந்த பொண்ணு நெத்தியில் ஒரு பொட்டு கூட இல்லை. இந்த மாதிரி இருக்கிற பொண்ணுக்கு நம்ம சாஸ்திர சம்பிரதாயம்லாம் எப்படிங்க வரும்? அத அவனே சொல்லிட்டானே கங்கா, அவ கத்துப்பான்னு. இதுல நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? ஆனாலும் என்னமோங்க, எனக்கு அந்த பொண்ணை பார்க்கும்போது ஏதோ ரொம்ப நாளாக பழகுன மாதிரி ஒரு ஃபீல் வருது. பாவம், பொம்மை குட்டி மாதிரி இருக்குது. பாருங்க, இந்த ஆதியோட கோவத்தையெல்லாம் சகிச்சுட்டு எப்படி தான் இவனுக்கு மனைவியாக சம்மதிச்சாலோ தெரியலை. எல்லாம் பணத்துக்காக இருக்கும். அவன்கிட்ட இருக்கிற பணத்தை பார்த்து தான் சம்மதிச்சிருப்பா.